ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியான மகர ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாரு. 3ஆம் பாவகத்துல ராகு, 9ஆம் பாவகத்துல கேது. குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. 9ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்ரம் அடைகிறாரு. 6ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறாப்ல. 20ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் பாவகத்தில் நீசம் அடைகிறாப்ல. 9ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறாப்ல. 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்தில் இருந்து 10ஆம் பாவகத்துக்கு போய் நீசம் அடைகிறாப்ல. புதனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவகத்தில் 10ஆம் தேதி வரையும் இருக்கிறாரு. 10ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் பாவகத்துக்கு புதன் போறாப்ல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி வரையும் 10ஆம் பாவகத்தில் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு போறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும்பொழுது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கும். நினைச்ச காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டாலும் அது சுப விரயமா இருக்குமே தவிர வீண் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கவே வாய்ப்புகள் இல்லை. 10 ரூபா செலவு பண்றது கூட நீங்க 10 டைம் யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போதைக்கு நீங்க இருந்திருக்கீங்க. பொதுவா லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் நீங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா செலவு பண்றதுக்கே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்க இந்த மாதத்துல முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம், லாபம், பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்காக அஸ்திவாரம் போடக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அது 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி, வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால குழந்தைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல குழந்தை உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் நிறைய பேர் இருப்பீங்க. பொதுவாக வேலையில் இருந்தாலும் வேலையை விட்டுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் பல நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். வேலையில் இருக்கிறவங்க கூட இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் உருவாகிட்டு இருக்கும், ஐடியாவில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா பொதுவாக மீடியா துறையில இருந்தாலும் சரி, இல்லை கலைத்துறையில இருந்தாலும் சரி, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அதாவது ஜவுளி கடையா இருக்கட்டும், இல்லை நகை கடையா இருக்கட்டும், இல்லை ஃபேன்சி ஸ்டோரா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க வெற்றி வாய்ப்புகள் சாதிக்கக்கூடிய சூழல் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே இருக்கும். பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும். தொலைதூர பயணங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது இழந்த உறவை தேடி மீண்டும் தொலைதூரம் பயணம் சென்று சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பூர்வீக சொத்து, பூர்வீக இனமான, பூர்வீக சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகளாகவே இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான முறையில் சூழ்நிலை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். இது வரைக்கும் வாடகை வீட்டிலே தான் நான் இருந்துட்டு இருக்கேன், சொந்த வீடு பக்கம் நான் எப்போ தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிச்சுட்டு இருந்தாலும் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான அஸ்திவாரம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உருவாகும். பல நாள் முயற்சி இந்த மாதத்தில்
மாதத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அதிகமாக உருவாக்கி கொடுப்பாரு இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதத்தில் இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அதிகமாக வாக்குவாதங்கள் செய்வதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாவே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அதிகமாக உருவாகிடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கும். பழைய கடனை அடைக்கிறது, புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். லோன் பெறக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உருவாகியிருக்கும். மகர ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கும். அது கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை காதுகுத்தியாக இருக்கட்டும், இல்லை வீடு குடி போகிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுப நிகழ்ச்சிக்காக சுப விரய செலவுகள் பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே போல் பிரிந்த காதல் உறவு மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்குது. பிரிந்த காதலாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒன்று சேர்ந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறையில் செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஆட்சி வீட்டில் வலுவாக இருக்கிறதால புதிய காதல் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்து செல்வது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், ஜோதிடர்களாக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கணினி துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நூல் சம்பந்தமான, துணி சம்பந்தமான, ஜவுளி கடையாக இருக்கட்டும், இல்லை அடகு கடை, நகைக்கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. கலைத்துறையாக இருக்கட்டும், மீடியா துறையாக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் நல்ல லாபம், ஏற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் விவசாய பணிகளாக இருக்கட்டும், இல்லை அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை கனரக வாகனங்கள் இயக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடின உழைப்பு மூலமான நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி காலகட்டத்தில் பல பாதிப்புகள் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்ர பார்வை உங்கள் மகர ராசி மேலே படுவதால் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு அனைவருக்குமே சிறப்பான பலன்கள் அதிகமாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாளை வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று திருச்செந்தூர் முருகன் பெருமான் வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.